பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் இரக்கமுள்ளவர். அவர் தம்முடைய ஜனங்களுக்காக மனதுருகி நித்தமும் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துகிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் கர்த்தர் கண்ணோக்குவார் என்ற தலைப்பில் சங்கீத புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். அவர் நாம் கேட்டுக்கொள்கிற காரியத்தை ஆசீர்வதித்து பன்மடங்காய் பெருக செய்கிறவர். நாம் தாமதிக்கிற சூழ்நிலையிலே மனம் சோர்ந்து போகலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் நம்முடைய ஜெபத்தை மறக்காதவர். அவருடைய சன்னிதானத்திலே நாங்கள் ஏறெடுத்திருக்கிற அந்த ஜெபத்தை நிச்சயமாய் அவர் அறிந்திருக்கிறார். அவர் குறித்த காலத்து நன்மைகளினாலே நம்மை நிச்சயமாய் நிரப்புவார். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். ஆனாலும் தேவன் தாமதிக்கிறார் என்று சொல்லாதபடிக்கு அவர் நியாயம் செய்கிற தேவனாய் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பெருமூச்சை கேட்டு ஏற்ற காலத்திலே அவர்களை விடுவித்தாரே. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அவர் நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். அங்கே நாம் பார்க்கிறோம் 1 பேதுரு புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிற தேவர். அவர் நித்தமும் அவருடைய பார்வைக்கு முன்பாய் நம்மை வைத்திருக்கிறார். நம் வாழ்விலே நமக்கு மதிலாய் இருக்கிற சகல காரியமும் அவருடைய கண்களுக்கு முன்பாய் இருக்கிறது. அவர் நாம் கேட்கிற காரியத்தை கவனித்து கேட்கிறார். நாங்கள் ஜெபத்திலே தடுமாறினாலும் கர்த்தர் அதை கவனமாய் கேட்கிறார். சிறு பிள்ளைகள் பேசும் பொழுது அவர்கள் இன்னது பேசுகிறார்கள் என்பதை நாங்கள் கவனித்து கேட்கிறது போல நாம் ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் கவனமாய் கேட்கிறார். நாங்கள் எதை கேட்கிறோம் என்பதை கவனித்து கேட்கிறார். தேவன் நிச்சயமாகவே நாம் கேட்டுக்கொண்ட காரியத்தை ஆசீர்வதிப்பார். அந்த காலத்திலே எல்லாம் சரியாக தேவன் நடத்தி முடிப்பார். கர்த்தர் நம்மை மறவாதவர். சோர்ந்து போகாமல் அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தர் நன்மைகளை தருவார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீ ஜெபத்தை கேட்கிற தேவன், நாங்கள் கேட்டுக்கொள்வதை ஆசீர்வதிக்கிற தேவன், நீ நன்மை செய்கிற தேவன். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கிற எல்லா வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய அந்த தேவையை நீர் சந்திப்பீராக. குறைகளை நிறைவாக்குங்க. தீமையாய் தோன்றுகிற எல்லா காரியங்களையும் நீர் ஆண்டவரை கவிழ்த்து போட்டு நன்மைகள் உண்டாகும்படிக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய தயவும் இரக்கமும் ஒவ்வொருவரும் தாங்கும்படிக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.